ஆக்சுவலாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லையே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திபேத்துக்கும் இந்தியாவுக்கும் தான் எல்லை இருக்குது. நேரு அவர்கள் பண்ண தப்பு எதுக்கு தான் நேரு போய் பேசுகிறீங்கன்னா, நேரு அவர்கள் விட்டதுனால நம்ம பேசுகிறோம், இல்லைன்னா பேசியிருக்க மாட்டோம். அஜித் தோவல் அங்கே போயிட்டு அவரோட இது மாதிரினா ஏற்கனவே இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட்லாம் சொல்லியிருக்கோம், பல படங்களும் பார்த்துட்டோம். துரந்திருந்து அதுக்கு முன்னாடி பல்வேறு படங்களில் பார்த்துட்டோம். ஸோ அவரோட செயல்பாடுக்கு சீனாவில் வந்து எப்படி ஒரு வலுவான நிகழ்வாக இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள்? இந்தியாவிலேருந்து ஒரு விமானம் கடத்தப்பட்டால் இது வரைக்கும் பேசின ஒரே நெகோசியேட்டர் அவர் தான். துரந்தரில் முதல் சீனியா தானே வருது முதல் பாட்டில் பேச்சுவார்த்தை. அது மாத்திரம் இல்லை, இந்தியாவில் நடந்த எல்லா ஹைஜாக்குமே பேச்சுவார்த்தை நடத்திய ஒரே நெகோசியேட்டர் வந்து அவர் தான். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தைன்னா அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்பதை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும், வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அதை தவிர வேறு ஏதாவது பேசணும்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பேசலாம். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கூட பேசி பிரயோஜனம் இல்லைன்றது. ப்ரொலாங்டு வாரில் இந்தியா மாற்றணுன்றது தான் மேற்கத்திய நாடுகளோட எண்ணம். ப்ரொலாங்டு வாரில் மாட்டாமல் நம்ம 3 நாளில் ஆப்ரேஷன் சிந்தூரை முடித்தது மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர வெற்றியாக நான் பார்க்குறேன். இது வந்து ஏகாதிபத்திய மனநிலையில் நீ இருக்கேன்னு திரும்பி உலக மக்களுக்கு எல்லாருக்கும் படம் போட்டு காட்டுறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வைக்க முடியும். அப்படி வைக்கும்போது இந்த வல்லாதிக்க சக்தின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி சுற்றுற எல்லா பசங்களும் வீட்டில் வாயை மூட்டு உட்கார வைப்போம். வைதப்பி பிள்ளைகளுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த் சார். சார், இப்போ வந்து அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து சீனாவில் போயிட்டு அதிகாரிகளோட பேசிகிட்டு இருக்காரு. எல்ஏசி அது போன்ற விஷயங்கள்லாம் பேசப்படுகிறது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் போன்ற விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? ஆக்சுவலாக 2019 வரைக்கும் 19 தடவை 2020ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா டிசம்பர் மாதம் கணக்கில் எடுத்துக்கணுன்னா அது வரைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும் சைனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து 19 தடவை 1-to-1 மீட்டிங் பேசியிருக்காங்க. நான் சொல்கிறது 6 வருஷத்தில் 2014 19 வரைக்கும் 20 வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட வந்து எல்லை தகராறில் வந்து உட்கார்ந்தான். ஸோ டு பி ஃப்ராங்க் வந்து நம்மளுடைய சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து இளநீர்லாம் மகாபலிபுரத்துக்கு கூட்டின்னு போயிட்டு ட்ரீட்லாம் வச்சு அமிச்ச பிறகு கால்வானில் வந்து பிரச்சனை. ஸோ இது அதனால உடைப்பட்ட உறவுகள். நம்ம தரப்புலேருந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்த பிறகு கூட அவங்க வந்து ரெடியாக இல்லை அப்படின்றத நாங்கள் காமிச்சது. இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லை, நிறுத்திட்டோம். அதுக்கப்புறமா போன வருஷம் எஸ்சிஓ சம்மிட், அங்கே சைனா வந்து எஸ்சிஓடைய தலைமை ஏற்றுது. அப்போ வந்து மோடி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதே மாதிரி டைரெக்டாக வாங்கி, அதாவது அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நேராக வந்து மோடி அவர்களை சந்தித்து நீங்கள் கண்டிப்பாக வரணும், நம்ம பேச்சுவார்த்தை நிறைய சுமூகமாக தீர்த்துக்கலாம், நமக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்க முடியாத அளவுக்கு தான். அதாவது எஸ் வி ஹாவ் டிஃபரன்ஸ் பட் தட் இஸ் நாட் கோயிங் டு பி a பிக் டிஸ்பியூட் விச் வில் லீட் டு வார் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. சரி, ஓகே, அதே நம்ம எடுத்துக்கிட்டோம். பாரத பிரதமரும் போனார். ஸோ அதை தொடர்ச்சியாக இப்போ நாம் வந்து பிரிக்ஸோட தலைமையை ஏற்றிருக்கோம். ஆமாம், 2-3 விஷயத்தை குறி வச்சு தான் நம்மளுடைய இவர் என்ன சொல்கிறது, ஜேம்ஸ் பாண்ட் ஆஃப் இந்தியா போனது வந்து எதுக்காகன்னா, ஒன்று எல்ஏசி பிரச்சனை. ஸோ இது வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை பல்வேறு கட்டங்களில் நடந்தது. ஸோ முதல்ல அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மி போஸ்ட், அப்புறமா தளபதிகள்லேருந்து தளபதி, அப்புறமா வெளியுறவுத்துறை அமைச்சர் டு வெளியுறவுத்துறை அமைச்சர், இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ப்ளஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்கே. ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தான் இவர் வந்து அஜித் குமார் தோவல் வந்து அங்கே போயிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து இது வந்து பேச்சுவார்த்தை உடனே முடிஞ்சிருமா அப்படின்னா கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வெயிட் தான் பண்ணோம். ஏன்னா இது நீண்ட பெரிய பார்டர், 3000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான எல்லை கோடு. அதில் அருணாச்சல பிரதேசமும் வருது. ஆக்சுவலாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லையே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திபேத்துக்கும் இந்தியாவுக்கும் தான் எல்லை இருக்குது. நேரு அவர்கள் பண்ண தப்பு எதுக்கு தான் நேரு போய் பேசுகிறீங்கன்னா, நேரு அவர்கள் விட்டதுனால நம்ம பேசுகிறோம், இல்லைன்னா பேசியிருக்க மாட்டோம். அருணாச்சல் பிரதேசம் இருந்தாலும் சரி, அது லே லடாக்காக இருந்தாலும் சரி, திபேத்து தான் வந்து பார்டர். திபேத்தை விட்டாரு அன்றைக்கி, அதோட டிபேட்டோட போகணும்னு நினச்சாரு. இப்போ நம்ம அடுத்தது எவ்வளோ தூரம் வேணால் வரலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்க பண்ணுவாங்க சைனா. அதனால் எப்படி பார்த்தாலும் பெரிய நீண்ட நெடிய பார்டர்கள் நமக்கு வந்து ஷேர் பண்ணுறோம், இந்தியாவும் சரி சீனாவும் சரி. திபேத் இப்போதைக்கு தனி அட்டானமஸ் ரீஜனாக இருந்தாலும் சீனாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதுன்றதுனால அதை குறித்தும் பேச்சுவார்த்தை. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லை கோடு வரைமுறை, சிக்கிம் அந்த இருக்கக்கூடிய அஜித் தோவல் என்னெல்லாம் விஷயம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே, அதாவது பேசுறது எல்லாமே வந்து இது பற்றி
இதோட சொல்யூஷன் என்ன? ஜாயிண்ட் பேட்ரோலிங். நீ ஒரு நம்பர் சொல்கிற, நீ ஒரு கோடு போடுற, அந்த கோடு வந்து என் ஏரியாவுக்குள்ளே இருக்குது. நான் ஒரு கோடு போடுறேன், அது வந்து கரெக்டான கோடு, ஆனால் நீ என்ன சொல்கிற உன் ஏரியாவுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஒத்துக்க முடியாது அப்படின்னாமா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன சொல்யூஷன்? ஸோ ரெண்டு பேருமே ஜாயிண்ட்டாக பேட்ரோல் பண்ணலாமா? இந்த இடத்த வந்து எப்படி ஆள்றது, இந்த இடத்த வந்து எப்படி அணுகிறது, இதெல்லாம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தான் பாதுகாப்பு ஆலோசகர் சைனா சென்றிருக்கிறார். இது அடுத்த, அதாவது அவன் சோல்ஜர் வந்து இங்கே பேட்ரோல் பண்ணுறான்னா அந்த டைமிங் நம்மளும் போக முடியாது. ஸோ நம்ம டைம் வந்து வேறு டைமாக இருக்கும். ஸோ அந்த ஜாயிண்ட் இப்போ நம்ம 2 பேர் பண்ணாமல் விட்டுட்டு நடுவில் உட்கார்ந்து வேலை பார்க்குறதுக்கு நிறைய நாடு இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் ஜென்ரலாக. ஸோ இது இல்லாமல் 2 பேருமே இல்லை, சரி ஓகே வேற ஒருத்தன் உள்ளே பூந்து 2 பேரும் குழப்பி விடுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஒருத்தன் உள்ளே பூந்து 2 பக்கமும் இந்த சோல்ஜர் ஒரு 10 பேர் சொல்கிறான், இந்த பக்கம் ஒரு சோல்ஜர் 10 பேர் சொல்கிறான், முடிஞ்சது கதை. இந்த பக்கம் 142 கோடி, இந்த பக்கம் 148 கோடி பேர் அச்சுன்னு சாவானுங்க ஒருத்தன். ஸோ அதை அவாய்ட் பண்ணோம்னா 2 பேரும் ஜாயிண்ட் பேட்டலிங் பண்ணி அந்த இடம் நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்குது அப்படின்றது முதல்ல கண்ட்ரோலில், வேற ஒருத்தன் மூணாவது வந்துடக்கூடாதுன்ற பாயிண்ட்டும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம என்னதான் சொன்னாலும் மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் 2 இடத்துலையுமே இருக்குது. ஜி ஜின்பிங்கை காணோன்னு நடுவில் நியூஸ்லாம் வந்தது, ஜி ஜின்பிங்கே வெளில வரலன்னு. இங்கே நம்மளுடைய பிரச்சனையை வந்து எப்படி ஊதி பெருசாக்குறதுன்னு நம்ம கற்பம்பூச்சி பல்லி பூரா ஏதாவது விடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் இருக்குன்னும் போது நாம் இதெல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயத்தை நம்ம பேசி தீர்த்துக்கலான்றது அங்கே டிஸ்கஷன் கண்டிப்பாக போகும். 2 பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தில் ஒர்க் அவுட் பண்ணலாம், காமனாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்ன, இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி டைம் எடுக்கும், எவ்வளோ நாள் எடுக்கும், ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் அவர் பேசுகிறார். கூடவே பிரிக்ஸுக்கு அழைப்பு விடுக்கிறார். செப்டம்பர் மாதம் நடக்குது வரேன்னு சொல்லிட்டார் அவர். சரி, இந்த வாட்டி ஒரு பெரிய டெலிகேஷனோட வராராம். 400 பேர் டெலிகேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க ஜி ஜின்பிங். இதுக்கு முன்னாடி வந்ததை கொரோனா வந்துச்சு, இந்த வாட்டி கொஞ்சம் உருப்படியான. ஆனால் ஒரு விதத்தில் நம்ம அன்னிலேருந்து சொல்லிட்டு இருந்தது ஒன்றே ஒன்று தான், இந்த கொரோனா வந்து சைனாவிலிருந்து ஒரிஜினேட் ஆச்சு. ஆனால் லீக் பண்ணது சைனாவா இல்லையான்ற டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்து நான் அப்போவும் சொன்னேன், 2020லேயுமே சொன்னோம், இப்போவுமே சொல்கிறோம். அது அமெரிக்காவில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லீக்கே நிறைய பேர் சொல்கிறது அது அமெரிக்கா லேபு, சீனாவில் ஊச்சாங்னு சொல்லுவாங்க, அது ஊஹானில் இருந்தது, அதுலேருந்து லீக் ஆச்சு. லேப் இருந்தது என்னமோ சைனா, ஆனால் அந்த லேபு வந்து அமெரிக்கன் லேபு, ஃபண்டட் பை அமெரிக்கா. யார் லீக் பண்ணான்றது அமெரிக்கா தரப்புலேருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதனால் அவங்க மேலெலாம் சந்தேகப்பட்டேன்டான்ற மாதிரி, ஸோ இவங்க மேலெலாம் சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி எதுவும் இந்த வாட்டி பண்ணி தொலைக்காமல் வந்துட்டு நிம்மதியாக ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை 2 பேரும் பேசிட்டு, பிரிக்ஸு அதாவது ஆசியா சார்ந்த நூற்றாண்டு, அப்புறமா இந்த 2 நாடுகள் தான் வந்து 1 2 பொருளாதாரம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ திரும்ப அதுக்கு நகரணும்னா அதற்கான ஒரு வழிமுறையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய பார்வை. சார், இப்போது அஜித் தோவல் அங்கே போயிட்டு அவரோட இது மாதிரினா ஏற்கனவே இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட்லாம் சொல்லியிருக்கோம், பல படங்களும் பார்த்துட்டோம், துரந்திருந்து அதுக்கு முன்னாடி பல்வேறு படங்களில் பார்த்துட்டோம். ஸோ அவரோட செயல்பாடுகள் சீனாவில் வந்து எப்படி ஒரு வலுவான நிகழ்வாக இருக்கும் பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது 2 கான்ஃப்ளிக்டை நம்ம 2017லேருந்து 20 வரைக்கும் நம்ம பார்த்தது, ஒரு புல்லட் கூட ஃபயர் ஆகலை 2 இடத்துலையும் 2 டைம்லையுமே. 40 நாள் 2 பக்கமும் சோல்ஜர்ஸ் வந்து அப்படியே நின்னாங்க. ஒரே ஒரு புல்லட் ஃபயர் ஆகிருந்ததுன்னா அந்த சமயத்தில் ஈக்குவேஷனே மாறி இருக்கும். ஸோ ஒரு புல்லட் தான் ஆரம்பிக்கும், அது வந்து ஒரு அணு ஆயுதத்தில் தான் முடியும். அந்த அளவுக்கு போயிருக்க வேண்டிய பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து வெறுமனே ஒரு கட்டை எடுத்து அதை முள்ளு கம்பி சுற்றி கல் வச்சு கட்டி அதை வச்சு அடித்து பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பும் சரி வெளிநாட்டு பாதுகாப்பு, இது என்ன நடக்குதுன்றத ஐடியா இல்லாமல் நகர்த்த முடியாது. ஸோ அதுவே ஏன்னா மோடி அவர்களுடைய கேபினெட் தீர்மானிக்கப்படும் முன்பாகவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு போஸ்டிங் அப்படின்னா அது வந்து அஜித்குமார் டோவலுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் போஸ்ட். இதை வந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இவருக்கு அவார்டு கொடுக்கும்போது, டோவல் அவர்களுக்கு அவார்டு கொடுக்கும்போது நேராக சொன்னது, நாங்கள்லாம் என்ன பண்ண போகிறோம், மினிஸ்ட்ரி யார் இருக்க போகிறா, பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி அவரை களம் இறக்கியாச்சு, ஜெயிச்சாச்சு, அப்போ அவர் தான் பிரதமர், அதில் வந்து மாற்றம் இல்லை. ஆனால் மற்ற கேபினெட்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை, கேபினெட் செக்ரட்டரிஸும் ஃபிக்ஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது முதல் அப்பாயின்மெண்ட்டே வந்து தோவல் அவர்கள் தான். ஸோ அதோட அப்பாயின்மெண்ட் அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் சிறப்பாக இருக்கிறதுனால தான் சீனா வந்து மிகப்பெரிய நாடு. அதாவது இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது என்னதான் நம்ம வந்து தியரிட்டிக்கலாக இது வந்து 5 அட்டானமஸ் ரீஜனை கொண்ட நாடு, ஆட்டையை போட்ட இடம் எல்லாம் சொன்னாலும் இப்போதைக்கு லெட் அஸ் அக்செப்ட் ப்ராக்டிகாலிட்டி, பெரிய நாடு தான். அதாவது திபேத் அவனோட வசம் இருக்குது, தைவான் வந்து என்ன ஆகுன்றதுக்கெல்லாம் போல. ஸோ இன்னர் மங்கோலியா, அப்புறமா நிறைய இடம்லாம் ஆக்கிரமிப்பு பகுதின்னு சொன்னாலுமே அவன் பெரிய நாடு, அவங்ககிட்டருந்து நம்மளுக்கு அச்சுறுத்தல் இருக்குது.
ஆனால் அவன் டேரெக்டாக நம்மக்கிட்ட அச்சுறுத்தல் பண்ணாமல் பாகிஸ்தான் மூலமாக பண்ணுறான். பாகிஸ்தான் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் சீனாவோட கண்ட்ரோல்லையும் இருக்குது, அமெரிக்காவோட கண்ட்ரோல்லையும் இருக்குது. ஆனால் இந்த 2 பக்கமும் வச்சும் பாகிஸ்தானை நம்ம செக்கில் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம சீனாவில் போய் பேசிட்டு வர அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு இவருடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே அவருடைய திறமையான ஒரு பேச்சு. இது வரைக்கும் அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு விமானம் கடத்தப்பட்டால் இது வரைக்கும் பேசின ஒரே நெகோசியேட்டர் அவர் தான். துரந்தரில் முதல் சீனா தானே வருது முதல் பாட்டில் பேச்சுவார்த்தை. அது மாத்திரம் இல்லை, இந்தியாவில் நடந்த எல்லா ஹைஜாக்குக்குமே பேச்சுவார்த்தை நடத்திய ஒரே நெகோஷியேட்டர் வந்து அவர் தான். அவரை விட மீறி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் நெகோஷியேட் பண்ணிட முடியாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் வைக்கிறேன். சார், இன்னொரு விஷயம் வந்து பாகிஸ்தான் இந்திய உறவு இன்னும் சில இடங்களில் கசப்பான உணர்வுகள் செயல்பட்டு கொண்டிருக்குன்னு பல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எப்படி அந்த உறவெல்லாம் சரியாக இருக்கா, இல்லைன்னா வருகின்ற செய்தி போன்ற விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் 2ஆம் கட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானில் வந்து நம்ம போன வாரம் பேசும்போது சொன்னது தான், அதாவது துருக்கியிலேருந்து விமானம் வந்து இறங்குது, சீனாலேருந்து விமானம் இறங்குது, அமெரிக்காவிலேருந்து பேஸில் விமானம்லாம் வந்து இறங்குது. நீ எவ்வளோ தான் வாங்கி வச்சாலும் கூடவே கொஞ்சம் பிளாஸ்டரு அப்புறம் 2-3 டின்ச்சர் எல்லாம் வாங்கி வச்சுக்க. எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்களாம். அப்புறமா இந்த ஜெய்ஷி முகமதோடைய அந்த பேஸ் அட்டாக் பண்ணாங்கல்ல, அதோடைய அந்த லான்ச் பேடை அதையும் இப்போ கட்டுமானம் முடிஞ்சு போச்சான். ஓப்பனிங் செரிமனி இருக்குதான். ஓப்பன் பண்ண உடனே எப்படி இருந்தாலும் திரும்ப ஏதாவது ஒரு பண்ணாங்கன்னா திரும்ப ஒரு தடவை உடச்சிடலாம். ஏன்னா ஒன்றே ஒன்று தான், உனக்கு இராணுவம்னு தனியாக இருக்குது. அப்போ நீ போராட்டம் பண்ண வந்து இராணுவத்தை வச்சு தான். ஆனால் நீ இராணுவத்தை வச்சு போராட்டம் பண்ணாமல் நீ இந்த மாதிரி ஜெய்ஷி முகமது இந்த மாதிரி லஷ்கர் இ தாய்பாலாம் வச்சுன்னு இந்தியாவை வந்து இது பண்ணுறேன்னா சீண்டுனா கண்டிப்பாக அங்கே தான் அடிப்பாங்க. இன்னொன்று, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடுன்றது தான் பாகிஸ்தான். அது வந்து அதாவது பாகிஸ்தானை இந்தியாவோட டீகப்பிள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னார் யார், ஜெய்சங்கர் அவர்கள். ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தைன்னா அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்பதை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும், வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அதை தவிர வேறு ஏதாவது பேசணும்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பேசலாம். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கூட பேசி பிரயோஜனம் இல்லைன்றது அவரே சொல்கிறார். ஏன்னா உங்கூட பேசி பிரயோஜனம், நீ எதுவும் தண்டிக்க போகிறதில்ல, ஏன்னா நீ தான் சோறு போட்டே வளர்க்குற. இதை வந்து ஹிலாரி கிளின்டன் அவர் சொன்னாங்க, வீட்டு பின்னாடி பாம்பை வளர்த்து விட்டும் போது ஒரு நாள் பாம்பு கடிக்க தான் செய்யும் அப்படின்னாங்க. அது நாம் சொல்லலை, ஹிலாரி கிளின்டனே சொன்னது என்னென்னா, உன் வீட்டு புழங்கடையில் நீ வந்து பாம்பு வளர்த்து எப்பவுமே வெளியாளுங்களை கடிக்கும், பக்கத்து வீட்டுக்காரனை தான் கடிக்கும்ன்ற எண்ணம் மறந்துடுங்க. ஒரு சில பாம்புகள் உள்ளே இது பண்ணும். டிசம்பர் மாதம் 2014 ஸ்கூலுக்குள்ளே பூந்து எவ்வளோ குழந்தைங்க செத்து போச்சு, அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? அது உள்ளுக்குள்ளே அப்படி தான் வரும். ஸோ நீங்கள் பண்ணுற தப்பான ஒரு செய்கையினால் ஒரு நாடே பாதிக்கப்பட்டு இனி வரைக்கும் இருக்குது. அதனால் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கைவிடும் வரை பாகிஸ்தானிடம் பேச்சுவார்த்தைக்கு எதுவும் இல்லை. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை திரும்ப கொடுக்கும் வரை பாகிஸ்தானிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லை. இது வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்க ஈக்குவேஷன் தான். இது ரெண்டுத்தையும் அவங்க கைவிடுற மாதிரி இல்லை. அதனால் ஆப்ரேஷன் சிந்தூர் 2ஆம் பாகம் வந்ததுன்னா ரெடி ஆகிக்கோங்க. அது நம்ம வச்சு நீ கட்டின பில்டிங்கெல்லாம் திரும்ப இழக்க போகிறேன்னா பரவாயில்ல. போன வாட்டி கிரணயில் வச்சுருந்தீங்கன்னா வேறு ஏதாவது மலையில் எடுத்து போய் வச்சுருக்க போகிறேன், அதோட வாயும் மூட்டோன்னு வச்சுங்க. இன்னொரு தடவை அமெரிக்கா கதறி எழுதிட்டு அதில் அது ஈஜிப்ட்லேருந்து போன தடவை ஏர் லிஃப்ட் பண்ணாங்க. இந்த வாட்டி வேறு ஏதாவது நாட்டிலேருந்து ஏர் லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து அது மேலே போட்டு சூட்டை தண்ணிக்கிறேன்னு வந்து இந்த ரேடியேஷன் வெளில போகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணி நீ இஷ்டம், அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. சார், பலுச்சிஸ்தான் நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம், இந்திய பிரதமரை விரும்பக்கூடிய ஒரே நாடு, இந்தியாவோட இணைய வேண்டுமெல்லாம் விருப்பப்படுறாங்கலாம் சொல்லப்படுது. ஒருவேளை அப்படி இணைந்தால் நம்ம வந்து அங்கிருந்து நம்ம இராணுவத்தை இயக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இது நல்ல கேள்வி. இதில் வந்து 2-3 டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. முதல்ல வந்து பலூச்சிஸ்தான்ன்றது ஒரு ப்ராவின்ஸ், அது மாநிலம்ன்றது அவங்களுக்கு கிடையாது, ப்ராவின்ஸ்னு வச்சுருக்காங்க பாகிஸ்தானில். மாநில அந்தஸ்துன்றது இப்போ தான் கொண்டு வரதா பிளான் பண்ணுறாங்க, அது வருமா வராதா கூட போல. ஒருவேளை பாகிஸ்தான் தனி நாடாக முதல்ல அங்கீகரிக்கப்படணும், அதுக்கப்புறமா தான் இந்தியாவோட சேர்ந்தா அப்புறமான்றத 2-3 விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். முதல்ல பலூச்சிஸ்தான் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டால் மற்றும் பாகிஸ்தான்லேருந்து வெளியில் வர முடியும். அது தனி நாடாக வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இருக்கக்கூடிய நாடுகள் வீட்டோ பண்ணாமல் அலோவ் பண்ணும். ஓகே, நீங்கள் தனி நாடு தான் அப்படின்றத அவங்க சொல்லணும். அதே மாதிரி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, அதாவது பொது சபை, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இல்லாமல் ஐநா பொது சபையில் இருக்கிற நாடுகள்லாம் இதை ரெஃபரண்டம் கொண்டு வந்து இவங்களை தனி நாடாக நாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கூட பாலஸ்தீன் அப்படின்ற நாடு வந்து பார்வையாளர் தேசமாக தான் இருக்குது. பாலஸ்தீன் வந்து முழு நாடு கிடையாது, ஆனால் இஸ்ரேல் வந்து முழு நாடு. ஆனால் பாலஸ்தீன் அப்படிங்கிறது பார்வையாளர் தேசமாக தான் இருக்குது. அதனால தான் இங்கே பிரச்சனையே உங்களுக்கு குழப்பம் வருது. அதனால்
பாலஸ்தீன் முழு நாடாக வந்த பிறகு தான் நீங்கள் என்னன்றது யோசிக்கணும். அதே மாதிரி பலூச்சிஸ்தான் பார்வையாளர் தேசமாவது அங்கீகரிக்கணும்னு இப்போ கேட்குறாங்க. ஆனால் பார்வையாளர் தேசமாக அங்கீகரிக்க கூடாது. நம்ம என்ன சொல்கிறோம், முழு நாடாக அங்கீகரிக்கணும் பலூச்சிஸ்தான். ஏன்னா அங்கே மக்கள் 80 வருஷமாக போராடி இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையில் வளர்ச்சி இல்லைன்றது நம்ம படம் போட்டு காமிச்சாச்சு, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அப்போ முதல்ல அவங்க தனி நாடாக வரணும்னா பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய P5 இல்லாமல் மிச்ச 10 நாடுகள் இருக்குது, மொத்தம் 15 நாடுகள். அதாவது பாதுகாப்பு கவுன்சிலில் அதில் இருக்க 10 நாடுகளில் 9 நாடுகள் ஓட்டு போடணும். அது கஷ்டம். இது ரெண்டுமே சாத்தியக்கூறு இல்லைன்றதுனால தனி நாடு இப்போது சாத்தியம் இல்லை. சரி, பலூச்சிஸ்தான் இந்தியாவோடு இணைகிறது அப்படின்னா ரெஃபரண்டம் வைக்கணும். அதாவது கிரிமியா அப்படின்னு ஒரு பிரதேசம், அது வந்து 1990களில் சோவியத் யூனியன் பிரிஞ்ச போது யுக்ரைனுடைய ஒரு பகுதியாக சென்று விட்டது. ஆனால் ரஷ்யா வந்து ரொம்ப நாளாக சொல்லியிருக்காங்க கிரிமியான்றது ரஷ்யாவோட ஒருங்கிணைந்த பகுதி, அது கொடுக்க முடியாதுன்னு. அப்போ ஸ்டாலினோட காலம், நான் சொல்றது ஜோசப் ஸ்டாலின். ஸோ ரஷ்ய அதிபர் அப்போதுலேருந்து கொடுத்த இடம். அதனால் அப்போ எல்சின் எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. புட்டின் அவர்கள் வந்தப்போ 2015 ஒரு பொது வாக்கெடுப்பு வச்சு 89%, 90% மக்கள் ரஷ்யாவோட தான், 90% மக்கள் கிரிமியாவில் ரஷ்யாவோட தான் இருப்பேன்னு ரெஃபரண்டமில் கையெழுத்து போட்ட பிறகு அவங்க சேர்ந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ரெஃபரண்டம் வைப்பதற்கு ஐநாவோ இல்லை அந்த மக்களோ முடிவெடுத்து அத்தனை பேர் நான்லாம் இந்த ஊரில் இருக்கேன், இந்த நாட்டோடைய இந்த பகுதியோடைய பிரஜை நான், ஆனால் நான் இந்த நாடோட சேர மாட்டேன், நான் இந்தியாவோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு எழுதி மொத்தமாக கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்கிற சாத்தியம், அப்போ இந்தியாவோட ஒரு பகுதியாக பலூச்சிஸ்தான் வரும். ஆனால் இந்தியா இப்படி வந்ததுன்னா அது வந்து வேறு விதமான ஒரு இணைப்பு. ஆனால் நான் சொன்ன மாதிரி முதல்ல தனி நாடாகிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒன்று சேர்க்குறேன்றது விச் இஸ் பாசிபிள். ஆனால் அதுக்கு வந்து சீனா ஒத்துக்க மாட்டான், அமெரிக்கா ஒத்துக்க மாட்டான். அமெரிக்கா ஒத்துக்க மாட்டான்றதுனால யூகே ஒத்துக்க மாட்டான், ஃப்ரான்ஸ் ஒத்துக்க மாட்டான். சீனா ஒத்துக்க மாட்டான்றதுனால ரஷ்யா இப்போதைக்கு சீனாவை நம்பி இருக்கிறது சில விஷயத்தில். அதனால் ரஷ்யா ஸோ 5 பேருமே இதுக்கு வராது. அதனால் பலூச்சிஸ்தான் தனி நாடாக ஆவதற்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நம்மளோட இணைவதற்குன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அதை நம்ம பார்க்கணும். இன்னொன்று அடுத்த பாயிண்டில் போனோம்னா, பலூச்சிஸ்தான் பீப்புள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க விரும்புகிறாங்க. அதாவது தனி நாடாக இருக்கிறேன், ஆனால் இந்தியாவோடு நான் இணைந்து பாகிஸ்தான் மாதிரி இருக்க மாட்டேன். பாகிஸ்தான் மாதிரி எவனுமே இருக்க முடியாது. ஓகே, துருக்கி கூட ஒரு அளவுக்கு, துருக்கி பேக்ரவுண்டில் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தா கூட சில சமயத்தில் ஓகே அந்த மாதிரி தான். பாகிஸ்தான் மாதிரி ஒரு 3ஆம் தர நாடு உலகத்திலே இருக்க முடியாது, கேவலமான ஒரு நாடு. அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். நான் வந்து ஒரு நல்ல ஒரு நெய்பராக உங்களுக்கு இருப்பேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இங்கே இருக்கிறது, எங்களுக்கு தேவையான விஷயம் உங்களிடம் இருக்கிறது. இங்கே ஃபேக்ட்ரி கட்டுங்க, இங்கே ரோடெல்லாம் போடுறதுக்கு உதவி செய்யுங்க, இங்கே வந்து புதிய தொழில்நுட்பம் வருவதற்கு கொண்டு வாங்க, உங்கள் ஊரில் எப்படி நீங்கள் முன்னேற்ற அதே மாதிரி நீங்கள் இங்கே பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் நட்பு நாடாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் தனி நாடாக இருக்கிறோம்ன்றது தான் பலூச்சிஸ்தான் மக்களுடைய ஒரு இது. மீர் யார் பலோச் அவரோட நம்ம பேசும்போது அவருடைய தரப்பில் இதை தான் சொல்கிறாங்க. அதாவது தனி நாடாக நாங்கள் இருப்போம், ஆனால் இந்தியாவுக்கு தேவையான அனைத்து விஷயமும் பலூச்சிஸ்தானிடம் இருக்கிறது, பலூச்சிஸ்தானுக்கு தேவையான விஷயம்லாம் இந்தியாவிடம் நாங்கள் கொடுக்கிறோம். ஈரானுக்கு நீங்கள் எங்கள் வழியாக செல்லலாம், மத்திய ஆசிய நாடுகளுக்கு நீங்கள் எங்கள் பகுதியை யூஸ் பண்ணிக்கலாம், போர்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. டு பி ஃப்ராங்க் வந்து சிபிஇசியை காலி பண்ணுறதுக்கு என்னவோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வரவேற்கிறோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் தனி நாடாக போன பிறகு இது நடந்ததுன்னா நல்லதே தவிர, இப்போ நாம் ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய இப்போ தான் வளர்ச்சி வந்துட்டு இருக்கு. இப்போ போய் நான் அவனோட சண்டையை நம்ம போட முடியாது. அது வந்து அதுலேயும் யாரோட நம்ம சண்டை போடுறோன்னு தெரியாது. ஒரு குழி மாதிரி தான் ஜென்ரலாக பார்க்கும்போது வெறும் மண்ணு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உள்ளே இழுத்துரும். அந்த மாதிரி தான் ப்ரொலாங்டு வார் வந்ததுன்னா அது வந்து யாருக்குமே நல்லதில்லை. ப்ரொலாங்டு வாரில் இந்தியா மாட்டணுன்றது தான் மேற்கத்திய நாடுகளோட எண்ணம். ப்ரொலாங்டு வாரில் மாட்டாமல் நம்ம 3 நாளில் ஆப்ரேஷன் சிந்தூரை முடித்தது மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர வெற்றியாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி நம்ம முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே. அதுக்கு இந்த பலூச்சிஸ்தானோடைய அனெக்சேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி அது கஷ்டம். அதனால அவங்க தனி நாடாக ஆகுவதற்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். பாகிஸ்தானை 5ஆ உடைக்கணுமா, பங்களாதேஷ் நம்ம எப்படி தனியாக அதே மாதிரி பிரித்து கொடுத்துடலாம். அதான் பங்களாதேஷோடைய சினாரியோ நம்ம கண்டிப்பாக யோசிக்கலாம். அது நல்ல கரெக்டான வாய்ப்பு. அப்படி பிரிக்கும் போது நம்ம பாகிஸ்தானுக்கு படி காஷ்மீரை எடுத்துக்கணும். சிந்து பிரதேசத்தில் ஏதாவது கனெக்ஷன் வருதுன்னா அதையும் நம்ம வாங்கி கொடுத்துட்டு பிறகு தான் நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து வெளியேறணுமே தவிர. ஒரு பெரிய நீண்ட ப்ராசஸ் ஆச்சு. நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு 50-60 வருஷம் ஆக போட்டுருக்கோம். இல்லை, 50 வருஷமாக அவங்களால ஒரு இடத்த வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக உட்கார முடியுதுன்னா, நான் 50 வருஷமாக இல்லை 80 வருஷமாக நான் சொல்கிறது 1947 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலேருந்து அவங்க இன்னி வரைக்கும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் பாகிஸ்தானை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். நம்ம வந்து இப்போ தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். ஆனால் அவன் வந்து பாகிஸ்தான்ற ஒரு நாடே இல்லை, என்னை வந்து பிணை கைதி மாதிரி பிடிச்சி வச்சுருக்கான் அவன் சொல்கிறான்.
ஸோ நான் சொல்கிறது ரொம்ப லாங் டேர்மாக இருந்தாலும் ஆனால் இதுக்கான முன்னெடுப்பை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவன் வந்து நம்ம கூட சேர்றதுக்கு வேலை சேர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இன்னும் இது பணிவாற்றுறது இருக்குது. அவன் தனி நாடாகவே இருக்கட்டும். இன்ஃபேக்ட் வந்து அதுதான் இந்தியாவுக்கும் நல்லது, அவங்களுக்குமே நல்லது. ஸோ லெட்டஸ் அந்த மாதிரி இருக்கிறதே நல்லது தான். ஸோ சில சமயத்தில் பாகிஸ்தான் 5 ஆக போச்சுன்னா இந்த செனாரியோ தான் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக. பிஓகேவோட எலெக்ஷன் எப்படி சார் இருக்குது? அது இன்னும் ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம்ல போயின்னு இருக்கு. ஸோ அது நடக்கிறதுக்கு சான்சஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மி. இன்னொரு ஜெயிச்சாலுமே அது வந்து ஒரு அனதர் பப்பெட் தான். இதை உலகம் ஒத்துக்கும். அதுக்கான ஆழம் பார்க்கறதுக்கு தான் சர்ஜியோ கர், அதாவது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் வந்து காஷ்மீர் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இந்தியாவோட முக்கியமான பகுதின்னு சொன்னார். மேபி பிஓகேவும் இந்தியாவோட சேருவதற்கு இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருக்கேன், 2 வருஷமாக கிட்டத்தட்ட சொல்லிட்டு இருக்கேன் பிஓகே இந்தியாவோட சேரும், இந்த டைம் ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்குது. இல்லை நீ சொல்லினே இருக்க நடக்குமானா, நான் சொல்கிறது 80 வருஷம் பிரச்சனை. அதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இது வந்து பல்வேறு நாடுகள் இதில் மூக்க நுழைக்கிறான். ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நாம் வந்து இதில் தான் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, இதுலேருந்து கண் எடுக்காதீங்க. இதை பற்றி மாத்திரம் தான் நம்ம பேசணும். இதை பற்றியே திரும்ப பேசும்போது வல்லாதிக்க சக்தின்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்க நாடுகள்லாம் வாயை மூடும். இந்த இடத்துல நீ பண்ணுறது அராஜகம், நீ பண்ணுறது அநியாயம், நீ பண்ணுறது ஐஷாட்டியம், இது வந்து ஏகாதிபத்திய மனநிலையில் நீ இருக்கேன்னு திரும்பி உலக மக்களுக்கு எல்லாருக்கும் படம் போட்டு காட்டுறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வைக்க முடியும். அப்படி வைக்கும்போது இந்த வல்லாதிக்க சக்தின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி சுற்றுற எல்லா பசங்களும் வீட்டில் வாயை மூட்டு உட்கார வைப்போம். ஏன்னா இது வந்து 21ஆம் நூற்றாண்டில் இருக்கும். இது டெக்னாலஜி எரா. அதனால் அவங்க ஊர் மக்கள்லேயும் ஒரு அறிவோட ஒரு 10% இருப்பான்ல. எல்லாருமே முட்டாளாக இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறது அமெரிக்காலேயே சொல்கிறேன். எல்லாருமே அறிவாளி, எல்லாருமே முட்டாள். அட்லீஸ்ட் ஒரு 10-15% அறிவாளியாக இருப்பான்ல. நம்ம நாடு பண்ணாலும் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு நியாயம் பேசுறதுக்கு ஒரு 10% இருப்பான்ல. அவன் புத்தியில் ஒட்டும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா அவன் ஆக்ஷன் எடுப்பான்ல. இது எதுக்குடா நான் எதுக்குடா அங்கே போய் பிரச்சனை பண்ணோம், நீ இதை தானே உலகம் முழுக்க பண்ணுறேன்னு அவன் நாட்டு தலைவர் காலர் பிடிச்சி கேட்பான்ல. அதுக்காக தான் நம்ம திரும்ப சொல்கிறது, இதை மாத்திரம் தான் நம்ம பேசணும். இது நம்மளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் நீ எலெக்ஷன் நடத்துறதுன்றது அமெரிக்காவுக்கு ஒரு கைவந்த கலைன்னாலும் அமெரிக்கா பண்ணுறது கேவலமான ஒரு விஷயம் அப்படின்றது அமெரிக்காவுக்கு போய் சொல்லணும். சொர்ணம் இருந்தேன்னா அவன் மாறணும். கண்டிப்பாக சார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோஸில் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அது ஓமான் பகுதியில் வந்து அதாவது 28 பிப்ரவரி 2026 இன்னி வரைக்கும் ஹார்மோஸில் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்குது. ட்ரம்ப் என்ன சொன்னார், ஹார்மோஸ் வந்து திறந்துருக்குது, ஆமாம் போங்க அப்படின்னாரு. அதனால கப்பல் எடுத்துன்னு போய் யாராவது போயிருப்பாங்க. அதுக்கு தான் கானா நாட்டில் இருக்கக்கூடிய ஈரானோட தூதரகம் சொல்லிச்சு, நீ வேணால் 4 ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணிப்பாரு, திறந்துருக்குதா மூடி இருக்குதான்னு. நம்ம ஊர்லலாம் நீங்கள் இந்த நங்கநல்லூர் அப்புறமா ஆலந்தூர் அந்த மவுண்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னு வச்சுங்களேன், காலைல ஒருத்தர் போய் பார்த்துட்டு வருவார், சப்வே திறந்துருக்கா இல்லையா பாருன்னு. அதே போல் நீ வேணால் 4 ஏர்கிராஃப்ட் கேரியர் கொண்டு போய் ஹார்மோஸ் திறந்துருக்கான்னு பார்த்துட்டு போய் சொல்லு, அவன் திறந்துருந்தான். அந்த மாதிரி தான் சொல்கிறான். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அமெரிக்காவுடைய அதிபர் ஒரு தப்பான வழிநடத்தலை நடத்துகிறார். அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஹார்மோஸ் மூடி தான் இருக்குது. இப்போ ஈரான் இதை வந்து பொருளாதார தடை போல இன்னைக்கு எவ்வளோ அவன் பொருளாதார தடையிலே வாழுறாங்க. இருட்டில் இருக்கிறவன் தான் வெளிச்சத்தை பார்த்து அந்த மாதிரி பயப்படணுன்னு ஒரு வசனம் வரலாம். அந்த மாதிரி அவன் இருட்டிலே வாழறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1979 இனி வரைக்கும் அவன் சாங்ஷன்ஸ் மேலே சாங்ஷன்ஸ் போட்டு 20,000 சாங்ஷன்ஸ் வச்சிருக்க. ரஷ்யா மேலே 22,000 சாங்ஷன் வச்சிருக்க. அதையும் தாண்டி அவன் வாழ்ந்து தானே இருக்கான். $1 2 மில்லியன் ஈரானியன் கரன்சின்னு சொன்னாலும் அவன் வாழ்ந்துன்னு தான் இருக்கான். அவன் எப்படியோ வாழறான், சாவல. மொத்தமும் உன்னோட டாலர் நம்பி உலகம் இல்லை. 2 நாடுனாலும் 3 நாடுனாலும் அந்த 3 நாடும் டாலர் இல்லாமல் ஓரளவுக்கு வண்டி ஓட்ட முடியுதுல்ல. அப்போ அதே வந்து எல்லா நாடும் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை நம்ம பழக ஆரம்பிக்கணும். டாலரை நம்பி டாலரை தூக்கி தூரம் வைக்கிறதுக்கு உலகம் ரெடி ஆகணும். அதாவது அமெரிக்காக்காரன் சொல்லாமல் சொல்கிறான், டாலரை தூக்கி வெளில வச்சிருங்க, டாலர் இல்லாமல் உலகம் ஒன்று இருக்குது. அதை நோக்கி ஒரு பொருளாதார கட்டமைப்பு வரணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வரணும், அது கண்டிப்பாக. இந்த டாலர்னால நீங்கள் எவ்வளோ நாட்டை அழிப்பீங்க, டாலர்னால எவ்வளோ பேரை கெட்டவன் ஆக்குவீங்க, எவ்வளோ நல்லவனை கெட்டவன் ஆக்குவீங்க, எவ்வளோ கெட்டவனை நல்லவன் ஆக்குவீங்க. ஸோ பணம் 10 செய்யும்னா டாலர் 100 செய்யும் போல இருக்கு. அவ்வளோதான். கண்டிப்பாக. உங்கள் நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.